அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பதன் பொருள் கண்களால் நோட்டமிடுவது, கண்களால் மதிப்பீடு செய்வது, கண்களால் துல்லியமாக ஒரு விஷயத்தை அளப்பது. இதுதான் கண்ணோட்டம். இப்போ நோட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்துட்டு போறது. ஒரு சாதாரணமாக பராக்கு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கள நிலவரம் எல்லாத்தையுமே அவங்க அப்படியே கணிச்சிட்டு போயிடுவாங்க, நோட்டமிட்டு போயிடுவாங்க. அந்த நோட்டமிடும் தன்மை இருக்கிறவங்கள தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்புவாங்க. கண்ணோட்டம், அதுதான் கண்ணோட்டம். மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். கண்ணோட்டம்ங்கிறது அதிகாரம். குறள் எண் 576. மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். இப்ப கண்ணு இருக்குது. கண்ணுடைய முக்கியமான வேலை பார்த்தல். அது மட்டும் இல்லை, இந்த பார்த்தலோட, அந்த பார்த்தல்ங்கிற வேலையோட கண்ணோடு இயந்து கண்ணோட்டம் இருக்கணும், நோட்டமிடணும், கண்ணோட்டம் இருக்கணும், மதிப்பீடு செய்ய பழகி இருக்கணும். அப்படி பழகாதவங்க மண்ணோடு இயந்த மரத்தனையர். இந்த மண்ணோடு சேர்ந்து வளர்ற, அது மாதிரி வளர்ற மரம் போன்றவர்கள். யாரு? கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர், கண்ணோட்டம் இல்லாதவர். வெறும் கண்களை பார்க்கறதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர், கண்ணோட்டம் செய்யாதவர்கள் மண்ணோடு இயந்த மரத்தனையர் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.